இன்னைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற படத்தோட பேரு ஐஸ் ஒயிட் ஷர்ட். 1999ல ஸ்டான்லி குப்ரிக் அப்படின்னு மிகப்பெரிய டைரக்டரால எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. அந்த படத்தை எடுத்து முடிச்சதுமே இவர் ஹார்ட் அட்டாக்கால இறந்துட்டாங்க. ஆனா இப்போ வரைக்குமே அது ஹார்ட் அட்டாக் இல்ல, வேணுக்குன்னே அவரை யாரோ கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரு சீக்ரெட் சொசைட்டியை அந்த படத்துல ரிவீல் பண்ணதுனால தான் இவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கா, ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசுன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு ஹேண்ட்ஸமான டாக்டரா இருக்காரு. அவரோட ஒய்ஃபும் பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. எல்லாருக்குமே இவங்க 2 பேரையுமே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டில ஒரு அங்கிள் வயசு இருக்க ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட சொல்லி விட்டுட்டு இருப்பான். இத ஹீரோ பாத்துருவாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்தோன்னா தனியா இருக்கும்போது கேட்பாரு, உனக்கு யார் மேலயுமே இது வரைக்கும் கிரஷ் வந்தது இல்லையான்னு கேட்பாரு. அதுக்கு அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, ஒரே ஒருத்தர் மேல வந்திருக்கு. நம்ம ஒரு நாள் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு நேவி ஆபீசர் மேல எனக்கு கிரஷ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. இத கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கர டிஸ்டர்ப்டா இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளவு லாயலா இருக்கோம், என்னடா இவ கிரஷ் வந்துச்சுன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசாம அமைதியா வெளியே கிளம்பிடுவாரு நைட் டைம்ல. இது ஒரு கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால ரொம்ப பிஸியா தான் இருக்கும். சரி நம்ம தான் ரொம்ப வேஸ்டா இருந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஸ்டிடியூட் கிட்ட போவாரு. ப்ராஸ்டிடியூட் கிட்ட போனதுக்கு அப்புறமா ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வரும். அந்த குரலை கேட்டோன்னே அவனுக்கு ஒண்ணுமே தோணாது. சரி ஓகே நம்ம தப்பு பண்றோம்னு ஃபீல் ஆகி அந்த ப்ராஸ்டிடியூட் கிட்ட பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வெளியே வந்துருவான். அதுக்கப்புறம் ஒரு கஃபேல போய் உட்காருவான். அப்போதான் அவனோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்ப்பான். அவன் ஒரு பியானோ பிளேயர். அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீக்ரெட் கிளப்பை பத்தி அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். அந்த கிளப்ல சிட்டில இருக்க எல்லா பணக்காரங்களும் வருவாங்க. ஆனா எல்லாருமே முகமூடி தான் போட்டிருப்பாங்க. யாருக்குமே ஒரிஜினல் ஃபேஸ் தெரியாது வெளியே. அதே மாதிரி அங்க உள்ள போகணும்னா பாஸ்வேர்டை சொல்லி தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லுவான் அவன் ஃப்ரெண்டு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு. சோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டுட்டு அவனுமே முகமூடி போட்டுட்டு உள்ள போவான். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் மாட்டிப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நம்ம ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு சில காட்சிகள் அப்படி இருக்கும். அதே மாதிரி தமிழ் டப்பிங்கும் கிடையாது. சோ இங்கிலீஷ்ல மட்டும் தான் நீங்க பார்த்தாகணும். ஆனா ஸ்லோவா போகிற படம்லாம் பிடிக்கும்னா மட்டும் இந்த படம் பாருங்க. ஏன்னா இந்த படத்துல வர சீன்லாம் ரொம்ப லாங்கா இருக்கும். ஒவ்வொரு சீனுமே 4ல இருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட இந்த படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம். ஆனா ஒரு டிஃப்ரெண்டான படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. படத்தோட பேரு அகைன் நான் சொல்றேன், ஐஸ் ஒயிட் ஷர்ட். இந்த படத்தோட டைரக்டர் இதே மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அதையுமே நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஆனா இவர் எதுக்கு பேர் போனவர்னா, இவரோட படத்துல எல்லாமே கர்மாவை யூஸ் பண்ணுவாரு. ஒரு நல்லது பண்ணா அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், ஒருத்தன் கெட்டது பண்ணா அவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும்னு சொல்லிட்டு இவர் படத்துல ஆழமா சொல்லியிருப்பாரு. இந்த வீடியோல நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எதையும் யோசிக்காம போய் படத்தை பாருங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப் பி ஸ்குவாட்.